Exercise 1.2 first row one pa enna ketukanga parunga find the rank of the following matrices by minor method அப்படினா determinant method னு அர்த்தம் ஓகேவா ஆமா minor method அப்படினா என்ன அர்த்தம்ப்பா determinant method அதாவது first order minor second order minor third order minor அப்படினு வச்சு செய்றது ஓகேவா சரி இப்போ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க 2 -4 -1 2 அப்படினு சொல்லி ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க அப்போ 2/2 மேட்ரிக்ஸ்னு சொல்லும்போது அதோட ரேங்க் வந்து 2 வரலாம் இல்லை 2 அப்படி இருக்கலாம் கம்மியாக இருக்கலாமா எப்போ 2 அப்படின்னா இந்த 2/2 மைனருக்கு மாடுலஸ் வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறீங்க இது 2/2 தானே இதுக்கு மாடுலஸ் வேல்யூ ஃபைண்ட் பண்ணுங்கள் இதனுடைய மாடுலஸ் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா என்னோட ரேங்க் வந்து 2 ஓகேவா மாடுலஸ் வேல்யூ வந்து ஈக்குவல் டு 0 அப்படின்னா ரேங்க் வந்து 2 இல்லை ரேங்க் என்னது 1 அப்படின்னு முடிச்சிடலாம் ஓகே இப்போ இதனுடைய ஆர்டர் என்ன பாருங்கள் 3/2 தானே ஓகேவா என்னது 3/2 அப்போ 3/2ன்னு சொல்லும்போது இதனுடைய ரேங்க் வந்து என்னவாக இருக்கலாம் 3/2ல் எது கம்மி 2 கம்மி அப்போ 2 இருக்கலாம் இல்லை 2 விட எப்படி இருக்கலாம் கம்மியாக இருக்கலாம் ஓகேவா சரி அப்போது எப்போ வந்து 2 அப்படின்னா இதில் ஏதாவது ஒரு 2/2 மைனர் எடுங்க ஏதாவது ஒரு 2/2 மைனர் 2/2 மைனர் -1 3 4 -1 எடுக்கலாம் 4 -1 3 4 எடுக்கலாம் ஓகேவா ஏதாவது ஒரு 2/2 மைனர் நாட் ஈக்குவல் 0 அப்படின்னா என்னோட ரேங்க் வந்து என்னது 2 ஈக்குவல் டு 0 அப்படின்னா என்னுடைய ரேங்க் வந்து 2 இல்லை என்னது 1 ஆமாம் இதை பாருங்கள் 2/4 இந்த மேட்ரிக்ஸ் என்னது 2/4 மேட்ரிக்ஸ் அப்போ 2/4 மேட்ரிக்ஸ் சொல்லும்போது இதனோட ரேங்க் வந்து 2 இருக்கலாம் இல்லைன்னா என்ன இருக்கலாம் 4 இருக்கலாம் 2 இருக்கலாம் இல்லை 2 விட கம்மியாக இருக்கலாம் அப்படி தானே ஆமாம் ஆர்டர் ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ் இஸ் 2/4 ஸோ ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து 2 இருக்கலாம் 2 விட கம்மியாக இருக்கலாம் அப்போ எப்போ 2 அப்படின்னா இல்லை இதில் எனி 2/2 மைனர் எடுங்க 1 -2 3 -6 எடுக்கலாம் இல்லை -2 -1 -6 -3 எடுக்கலாம் -1 0 -3 1 எடுக்கலாம் 2/2 மைனர் ஓகேவா இல்லை 3 2/2 மைனர் அதையும் எடுக்கலாம் ஓகேவா எனி 1 2/2 மைனர் நாட் ஈக்குவல் 0 இருந்தால் கூட ரேங்க் வந்து என்னது 2 ஆமாம் எல்லா 2/2 மைனரும் 0 ஆகிடுச்சு அப்படின்னா இதனுடைய ரேங்க் வந்து 2 இல்லை என்னது 1 இப்போ இதை பாருங்கள் 3/3 மேட்ரிக்ஸு அப்போ என்னோடய ரேங்க் வந்து 3 இருக்கலாம் இல்லை 3 விட கம்மியாக இருக்கலாம் எப்போ 3 இதனுடைய மாடுலஸ் வேல்யூ ஃபைண்ட் பண்ணுங்கள் நாட் ஈக்குவல் 0 அப்படின்னா ரேங்க் 3 ஈக்குவல் டு 0 அப்படின்னா இதனுடைய ரேங்க் 3 இல்லை 2 இருக்கலாம் இல்லை 1 இருக்கலாம் எப்போ 2 அப்படின்னா இப்போ இந்த மேட்ரிக்ஸில் 9 எலமெண்ட்ஸ் இருக்கா 9 எலமெண்ட்ஸுக்கு 9 2/2 மைனர் இருக்கும் 1 -2 2 4 1 3 2 -6 -2 3 4 -6 2 4 ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்கும் இருக்கும் இப்போ 1ஓட 2/2 மைனர் என்ன அப்படின்னா 1க்கு நேரம் உள்ள காலை விட்ருங்க 1க்கு நேரம் ரோ விட்ருங்க 4 -6 1 -1ங்கிறது 1ஓட 2/2 மைனர் -2ஓட 2/2 மைனர் என்ன -2க்கு நேரம் உள்ள காலை விட்ருங்க ரோ விட்ருங்க 2 -6 5 -1 அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு 2/2 மைனர் அப்போ 9 2/2 மைனர் இருக்கும் அப்போ 9 2/2 மைனரும் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா இதனோட ரேங்க்கு என்னது 9 2/2 மைனரில் எனி 1 2/2 மைனர் 9 2/2 மைனரில் எனி 1 2/2 மைனர் நாட் ஈக்குவல் 0 இருந்தால் கூட இதனோட ரேங்க் வந்து என்னது 2 ஓகேவா 9 2/2 மைனரும் 0 ஆகிடுச்சு அப்படின்னா இதனோட ரேங்க் வந்து 2வும் இல்லை என்னது 1 ஓகேவா அடுத்து இந்த மேட்ரிக்ஸ் பாருங்கள் இது வந்து என்ன மேட்ரிக்ஸ் 3/4 மேட்ரிக்ஸ் ஆமாம் 3/4 மேட்ரிக்ஸ் வந்து ரேங்க் வந்து 3 இருக்கலாம் இல்லை 3 விட கம்மியாக இருக்கலாம் அப்போ எப்போ 3 அப்படின்னா இதில் 3/3 மைனர் இருக்குல்ல ஆமாம் இதில் வந்து ஒரு 4 3/3 மைனர் வரும் இந்த 4 3/3 பாருங்கள் 0 1 2 0 2 4 8 1 0 இது ஒரு 3/3 மைனர் 0 2 1 0 4 3 8 0 2 இது ஒரு 3/3 மைனர் அடுத்து 0 1 1 0 2 3 0 1 2 இது ஒரு 3/3 மைனர் அடுத்து இந்த ஃபஸ்ட் காலம் ஒட்டி விட்ருங்க 1 2 1 2 4 3 1 0 2 அப்போ இந்த மாதிரி இதில் 4 3/3 மைனர் எடுக்கலாம் இந்த 4 3/3 மைனரில் எனி 1 3/3 மைனரு நாட் ஈக்குவல் 0 இருந்தால் கூட என்னோடய ரேங்க் வந்து 3 ஓகேவா 4 3/3 மைனரும் 0 ஆயிடுச்சு அப்படின்னா என்னோடய ரேங்க் 3 இல்லை 2 இருக்கலாம் 1 இருக்கலாம் அப்போ எப்போ 2 எனி 1 2/2 மைனர் எனி 1 2/2 மைனர் நாட் ஈக்குவல் 0 இருந்தால் என்னோடய ரேங்க் வந்து என்னது 2
இல்லை எல்லா 2 பை 2 மடங்கு 0 ஆகிடுச்சுன்னா ரேங்க் 2 இல்லை என்னவாக இருக்கும் 1 இருக்கும். ஓகேவா? ஒவ்வொரு சம்மாக தனித்தனியாக பார்க்கலாமா? பாருங்கள். கிவன் மேட்ரிக்ஸை ஏன்னு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சம் 2 - 4 - 1 2வா? இதனுடைய மாடலஸ் வெளியே ஃபைண்ட் பண்ணுங்க. மாடலஸ் ஆஃப் ஏ 2 - 4 - 1 2வா? எக்ஸ்பெண்ட் பண்ணுங்கள். 4 - 4 0. மாடலஸ் ஆஃப் ஏ என்ன ஆயிடுச்சு? 0 ஆயிடுச்சு. அதாவது 2 பை 2 - 0 ஆயிடுச்சு. அப்போ 2 பை 2 - 0 இருக்கும்போது இதனோட ரேங்க் கன்ஃபார்ம் என்ன இல்லை? 2 இல்லை. 2 பை 2 - 0 ஆனனால என்னோட ரேங்க் என்ன இல்லை? 2 இல்லை. அப்போ ரேங்க் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 2. தேர்ஃபோர் ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 1. 2 பை 2 - சொல்லும்போது என்னோட ரேங்க் 2 இருக்கலாம், இல்லை 2ஓட கம்மியாக இருக்கலாம். அப்போ 2 பை 2 என்னுடைய மாடலஸ் வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறேன். மாடலஸ் வேல்யூ என்ன ஆயிடுச்சு? 0 ஆயிடுச்சு. ஸோ என்னோட ரேங்க் வந்து 2 இல்லை. ஸோ 2ஓட கம்மி என்னது? 1. ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா? அடுத்தபடியாக செகண்ட் சம். ஆமாம், செகண்ட் சம் அந்த மேட்ரிக்ஸை ஏன்றதுக்கோ லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு -1 3 4 - 7 3 - 4. அப்போது என்னுடைய ஆர்டர் என்னது? 3 பை 2 மேட்ரிக்ஸா? 3 பை 2 மேட்ரிக்ஸ். அப்போ என்னோடய ரேங்க் வந்து 2ஆக இருக்கலாம், 2ஓட கம்மியாக இருக்கலாம். எப்போ 2 இல்லை ஏதோ ஒரு 2 பை 2 மணி எடு. -1 3 4 - 7 எடுத்துக்கலாமா? இதை எக்ஸ்பிளைன் பண்ணு. 7 - 12 7 - 12 என்னது? -5வா? அப்போ -5 நாட் ஈக்குவல் 0வா? அப்போ 2 பை 2 மைனர் கன்சிடர் ஏ செகண்ட் ஆர்டர் மைனர் ஆர் 2 பை 2 மைனர். செகண்ட் ஆர்டர் மைனர்னு சொல்லலாம், இல்லை 2 பை 2 மைனர்னு சொல்லலாம். அப்போ செகண்ட் ஆர்டர் மைனர் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 2. ஓகேவா? அடுத்து தேர்ட் ஒன் கிவன் மேட்ரிக்ஸ் ஏன்னு எடுத்துக்கலாமா? இது என்ன மேட்ரிக்ஸ்னு பாருங்கள். ஒரு 2 பை 4 மேட்ரிக்ஸு. அப்போ 2 பை 4 மேட்ரிக்ஸோட ரேங்க்கு 2ஆக இருக்கலாம், இல்லை 2 விட கம்மியாக இருக்கலாம். அப்போ எப்போ 2 இல்லை ஏதோ ஒரு செகண்ட் ஆர்டர் மைனர் எடு. கன்சிடர் ஏ செகண்ட் ஆர்டர் மைனர் எதை எடுத்துக்கோ? -1 0 -3 1 எடுத்துக்கலாமா? ஏன்னா இது எடுத்தால் 0 ஆயிரும். 1 - 2 3 - 6 0 -2 -1 -6 -3 இதுவும் 0 வந்துடும். -1 0 -3 1 எடுத்தால் என்ன வருது பாரு? -1 வருதா? -1 -1 மட்டும் வரும். அப்போ நாட் ஈக்குவல் 0வா? அப்போ செகண்ட் ஆர்டர் மைனர் வந்து நாட் ஈக்குவல் 0 இருக்கான ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் 2. ஓகேவா? அடுத்து ஃபோர்த் ஒன் கிவன் மேட்ரிக்ஸ் ஏன்னு எடுத்துக்கலாமா? இது வந்து 3 பை 3 மேட்ரிக்ஸு. அப்போ என்னோட ரேங்க் வந்து 3 இருக்கலாம், இல்லை 3 விட கம்மியாக இருக்கலாம். எப்போ 3? இதனுடைய 3 பை 3 மைனஸ், அதாவது தேர்ட் ஆர்டர் மைனர் ஃபைண்ட் பண்ணு. மாடலஸ் ஆஃப் ஏ ஃபைண்ட் பண்ணு. இந்த மாடலஸ் ஆஃப் ஏ இதை உனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணு தெரியுமில்ல? 1 × -4 + 6 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். +2 × -2 + 30 +3 × 2 - 20. ஆமாம், -4 + 6 2 -2 + 30 28 2 - 20 - 18 2 56 - 54 58 - 54 4. அப்போது தேர்ட் ஆர்டர் மைனர் நாட் ஈக்குவல் 0. இப்போ தேர்ட் ஆர்டர் மைனர் நாட் ஈக்குவல் 0 இருக்கனால ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் 3. ஓகேவா? அடுத்தபடியாக ஃபிஃப்த் ஒன் கிவன் மேட்ரிக்ஸை ஏன்னு எடுத்துக்கோ. திஸ் இஸ் 3 பை 4 மேட்ரிக்ஸ். அப்போ 3 பை 4 மேட்ரிக்ஸ்ங்கிற போது என்னோடய ரேங்க் வந்து 3ஆக இருக்கலாம், இல்லை 3ஐ விட எடுக்கலாம், கம்மியாக இருக்கலாம். அப்போ எப்போ 3? இப்போ இந்த 3 பை 4 மேட்ரிக்ஸில் 4 3 பை 3 4 தேர்ட் ஆர்டர் மைனர் எழுதலாம். 4 தேர்ட் ஆர்டர் மைனர் எழுதலாம். 4 தேர்ட் ஆர்டர் மைனரில் எனி ஒன் டு தேர்ட் ஆர்டர் மைனர் நாட் ஈக்குவல் 0 வார்த்தா கூட என்னோடய ரேங்க் வந்து 3. 4 தேர்ட் ஆர்டர் மைனர் செக் பண்ணலாமா? செக் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு தேர்ட் ஆர்டர் மைனர் செக் பண்ணு. கன்சிடர் ஏ தேர்ட் ஆர்டர் மைனர் 021 043 802. இந்த தேர்ட் ஆர்டர் மைனர் செக் பண்ணுங்கள். -2 × ஏன்னா இது 0 × anything 0 ஆயிரும். இது மைனஸ் போனோம். -2 × -24 +1 × -32. ஸோ 48 - 32 16. ஸோ தேர்ட் ஆர்டர் மைனர் நாட் ஈக்குவல் 0. ஸோ அப்போ ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் 3. ஓகேவா? எப்படி செய்யணும் தெரியுதா? இது திஸ் இஸ் என்ன மெத்தடுனா மைனர் மெத்தட். ஓகேவா? மைனர் மெத்தட் அல்லது டிட்டர்மினன்ட் மெத்தட்னு சொல்லிக்கலாம். ஓகேவாப்பா? தேங்க்யூ.